ஹலோ திஸ் இஸ் அதித்யா அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போறோம். ஆக்சுவலி டிராகன் அப்படிங்கிற படம் வந்து சமீபத்தில் தியேட்டர்ஸ்ல வெளியாகி பலத்த வரவேற்பு பெற்றது. அண்ட் ரீசென்ட்லி இட் ஆல்சோ காட் அன் ஓடிடி ரிலீஸ். அந்த டிராகன் திரைப்படம் வந்து சுஜாதா அவர்கள் எழுதின 2 நாவல்கள், அதாவது டுவாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கதை, அதை தொடர்ந்து அதோட கண்டினியூஷனாவே இன்னொரு கதை. அதோடைய இன்ஸ்பயர் ஆகி எடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. ஐ எம் நாட் சேயிங் தட் வந்து இதுல இருந்து தான் கதையை தூக்கி வச்சு எடுத்தாங்க அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. இந்த கதைகள் இருக்கிற விஷயம் கூட உங்களுக்கு தெரியாம இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் 2மே வந்து அப்படியே இதுல என்ன இருக்கோ அப்படியே தான் அதுலயும் இருக்குன்றது கிடையாது. 2டைய மைய கருத்துமே ஒண்ணுதாங்க. இப்ப டிராகன் படத்துல வந்து ஹீரோ அவர்கள், அதாவது டி. ராகவன் அவர்கள் வந்து ஒரு டிகிரிய முடிக்காம 48 அரியர்களை வச்சு ஒரு வேலையில சேர்ந்திருப்பாரு. அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த கதை, அதாவது அதோடைய முதல் கதையான சிவந்த கைகள் அப்படிங்கிற கதையில வந்து ஹீரோ அவர்கள் வந்து டிப்ளமோ மட்டும் தான் முடிச்சிருப்பாரு. அவர் வந்து எம்பிஏ முடிச்சேன் அப்படின்னு போய் சொல்லியிருப்பாரு. ரியாலிட்டியில அவர் எம்பிஏ காலேஜ் பக்கம் தாள கூட வச்சு படுத்திருக்க மாட்டாரு. அப்படி ஒரு மோசமான ஆளா அவர் இருப்பாரு. இதுல டிராகன் வந்து எப்படி ஒரு கட்டத்துல வந்து மாட்டிக்கிறாரோ, அதே மாதிரி சிவந்த கைகள்லயுமே வந்து ஹீரோ ஒரு கட்டத்துல மாட்டிக்குவாரு. ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒருத்தராலே மாட்டுவாரு. ஆனா அவர் அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறாரு, அவர் தண்டிக்கப்பட்டாரா அப்படிங்கறது தான் கதை. சுஜாதா அவர்களுடைய கதை வந்து ஒரு த்ரில்லர் பாணியில இருக்கும். அது வந்து ஆக்சுவலி சார் வந்து இனிஷியலி ஒரு புத்தகம் மட்டும் தான் எழுத பிளான் பண்ணியிருந்தாரு. அந்த முதல் புத்தகத்துடைய எண்டிங் வந்து நெறைய பேருக்கு சுத்தமா புடிக்கல. அதனால வந்து அவனுக்கு தண்டனை வாங்கி தர்றதுக்கோசரமே நான் 2வது புத்தகத்த எழுதுற மாரி இருந்தது அப்படின்னு ஒரு இன்டர்வியூஸ்லலாம் சொல்லியிருக்காரு. சோ ஐ அம் கெட்டிங் இன்டு த ஸ்டோரி. சோ முதல் கதை வந்து சிவந்த கைகள் அப்படிங்கிற கதை. நான் வந்து 2 கதைகளையுமே சொல்லிர்றேன். நீங்க வந்து இதுக்கு என்னென்ன ஒற்றுமைகள், என்னென்ன வேற்றுமைகள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லுங்க. அண்ட் நான் திருப்பி ரீஇன்ஸ்டேட் பண்றேன். 2மே வந்து ஈயடிச்சாங் காப்பின்லாம் நான் சொல்லவே இல்ல. சோ முதல் வந்து சிவந்த கைகள் அப்படிங்கிற கதை வந்து எங்க ஆரம்பிக்குதுன்னா, ஆர்கே குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற இடத்துல இருந்து ஆரம்பிக்குது. அது ஒரு உலக புகழ்பெற்ற நிறுவனம். அவங்க பண்ணாத பிசினஸே கிடையாது. இம்போர்ட், எக்ஸ்போர்ட், யூ நேம் இட், அந்த பிசினஸ் வந்து அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு கம்பெனில விக்ரம் அப்படிங்கிறவர் வேலைக்கு சேர்றாரு. அவர் ஒரு துடிப்பான இளைஞர். இந்த கம்பெனி வந்து பெங்களூர்ல இருக்கு. 24 வயது இளைஞர் அவரு. வேலையில சேர்றாரு. வேலை கிடைச்சிருந்தவருக்கு, இன்டர்வியூக்குலாம் அட்டெண்ட் பண்ணிட்டாரு. வேலை கிடைச்சிருந்தவருக்கு. சோ வேலையில சேர்றாரு. முதல் நாள் வந்து போய் ஆஃபீஸ் எல்லாம் பார்க்கிறப்ப, "இவ்ளோ பெரிய ஆஃபீஸ் இப்படி இருக்கு, அப்படி இருக்கு" அப்படின்னு சொல்றாரு. அவர் மனசுல ஓரமா ஏதோ ஒரு விஷயம் அவர உறுத்திட்டே இருக்கு. என்னன்னா, அவர் வந்து எம்பிஏ முடிக்கல. சாதா டிப்ளமோ மட்டும் தான் முடிச்சிருக்காரு. ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து எம்பிஏ முடிச்சு ஒரிஜினல் அந்த எம்பிஏ சர்டிபிகேட்ட வச்சிருக்கிறத பார்த்து, அத பார்த்து ஒரு டூப்ளிகேட்டா எம்பிஏன்னு ஒண்ணு ரெடி பண்ணி, "எப்படியாவது வேலை கிடைச்சா போதும் எனக்கு" அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி வந்து பல கம்பெனிஸ்க்கு அனுப்பியிருப்பாரு. அதுல ஒரு கம்பெனில தான் அவர வேலைக்கு எடுத்திருக்காங்க. அதான் அந்த ஆர்கே குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். அவர் வந்து ஒரு நல்ல பதவி குடுத்திருப்பாங்க அவருக்கு. அவருடைய பாஸ் ஒருத்தர் இருப்பாரு. அவர் பேர் வந்து அசோக். அவரு வேலையில சேர்ற அன்னைக்கு அசோக் வந்து அந்த இடத்துல இருக்க மாட்டாரு. எங்கேயோ ஒரு வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருப்பாரு. அசோக் அந்த இடத்துல இல்லாததுனால, அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி, என்ன ஆஃபீஸ் இப்படிதானா, அப்படி இப்படின்னு இப்ப யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்ப அசோக்க பத்தி நெறைய பேர் சொல்ற விஷயங்கள் அவர் காதுல விழும். அசோக் வந்து அவன் ஒரு சரியான ஒரு விமனைசர். அவனுக்கு வந்து வேலை ஒரு பக்கம், அவன் வந்து ஆஃபீஸ்ல இது பண்ணாத பொண்ணுங்களே கிடையாது. அப்படி இப்படின்னு சொல்லி நெறைய நெறைய விஷயங்கள்லாம் வந்து அவர பத்தி பேசிட்டு இருப்பாங்க. இவரும் சரின்னு எல்லாத்தையுமே வந்து கேட்டுட்டு, சரி நம்ம எப்படியாவது நம்ம வந்து இந்த இடத்துல தாக்கு பிடிக்கணும், எப்படியாவது நல்லபடியா முன்னேறணும்னா, நம்ம அவன புடிச்சுக்கணும் அப்படின்ற மாரிலாம் இவர் வந்து ஒரு மாதிரி மென்டலி பிரிப்பேர் ஆக ஆரம்பிச்சுருவாரு. அந்த சமயத்துல ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஒரு ரூம்குள்ள வருவாரு. அவர் வந்து கொஞ்சம் சீனியரான பெர்சன். இந்த கம்பெனில பல வருஷங்களா வேலை பார்த்துருக்கவர். நல்ல ஒரு சீனியர் மனிதர். அவர பார்த்தோனே இவருக்கு வந்து விக்ரமுக்கு வந்து, "என்ன நீங்க பாட்டுல உள்ள வர்றீங்க? கதவ தட்டிட்டு பெர்மிஷன் கேட்டுட்டு வரணும்" அப்படின்னோனே, "ஓ! சரி, சரி. அப்படியே வர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வருவாரு. இனிஷியலி விக்ரமுக்கும் ஈஸ்வரனுக்கும் நடுவுல ஒரு ஒரு மாரி கிளாஷாவே தான் போய்க்கிருக்கும். ஏன்னா வந்து இவர் வந்து அத எடுத்துட்டு வா, இத எடுத்துட்டு வான்னு சொல்லுவாரு. ஈஸ்வரன் வந்து, "ஏங்க அதெல்லாம் என் வேலை கிடையாது. அதெல்லாம் நீங்க தேவைப்பட்டா நீங்க அந்த டிபார்ட்மென்ட்க்கு கால் பண்ணி கேளுங்க. என்ன ஏன் தொந்தரவு பண்றீங்கன்ற" மாரி இருப்பாரு. விக்ரமுக்கு வந்து, "பாரு நான் தான் உனக்கு அதிகாரி. நீ வந்து என்னைய விட வயசு கூட இருக்க அப்படிங்கிறதுனால நான் உன்ன மதிக்கணும்னு எந்த அவசிய புண்ணாக்குமே கிடையாது" அப்படின்னு யோசிக்கிற மாதிரியான ஒரு ஆளு. லேட்டர் ஆன் வந்து அசோக் வந்து நிறுவனத்துக்கு வந்துடுறாரு. வந்த உடனே வந்து அசோக்கும், விக்ரமும் வந்து நல்ல பாண்டிங்ல இருக்காங்க. அசோக் வந்து நெறைய நெறைய விஷயங்கள அவருக்கு சொல்லிக் குடுக்குறாரு. அதாவது அசோக் இஸ் அ கம்ப்ளீட் வொர்க்கஹாலிக். வேலை நேரம் அப்டின்னா வேலைன்னு ரொம்ப தீவிரமா இருப்பாரு. அதே சமயம் வேலைய தாண்டி போயிட்டாரு அப்டின்னா, குடி, பெண்கள், அ எல்லாமே, சொல்ல எல்லா கெட்ட பழக்கங்களுமே வந்து அவருக்கு இருக்கும். ஆனா, அவர் வந்து ஒரு மாரி ஜாலியா வாழ்க்கைய நடத்திட்டு போயிட்டுருப்பாரு. அவர் தான் அந்த கம்பெனில வந்து அடுத்த ஒரு டைரக்டரா பதவி ஏத்துக்க போறாரு. அடுத்து அந்த அந்த உயர் பதவிக்கு கீழ ஒரு பதவி இருக்கும் இல்லைங்களா? அந்த பதவிக்கு அவர் தான் வரப்போறாரு அப்டிங்கிற மாதிரி எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஆளு விக்ரம் வந்து வந்த அன்னைக்கே ஒரு சம்பவம் வேற பண்ணியிருப்பாப்ல. சும்மான்னு இல்லாம ஃபோன் எடுத்து இந்த ஆர்கே குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்ல ஆர்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் ஹெட். ஃபோன போட்டு இந்த மாரி நான் வந்து உங்கள பார்க்கணும் அப்படின்ன உடனே, போய் பார்த்து அவர மீட் பண்ணி பேசிட்டுலாம் வருவாப்ல இவரு. சோ அந்த மாரி சேட்டைகள்லாம் பண்ணி வச்சிருப்பாரு விக்ரம். ஏன்னா விக்ரமுக்கு வந்து எப்படியாச்சும் இன்னும் ஸ்டேபிள் ஆகணும் அப்படிங்கிறது தான். அண்ட் ஐ ரிப்பீட், விக்ரம் இஸ் நாட் அ பாசிட்டிவ் கேரக்டர். எந்த ஒரு பாயிண்ட்லயுமே வந்து நம்மளால டிராகன் கூட வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல நம்ம டிராகன் கூட வந்து சிம்பத்தைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு பாயிண்ட்ல.
அது மேபி லேட்டர் ஆன் படத்துடைய கடைசியில அவர் வந்து டெலிவரி பாய் செய்ததுக்கு அப்புறமாகட்டும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்திருக்கும் ஏதாவது ஒரு சிம்பத்தி. ஆனா இவர் மேல வந்து விக்ரம் மேல ஒரு பாயிண்ட்ல கூட நமக்கு சிம்பத்தி வரவே வராது. இந்தா வந்துட்டான் பாரு அப்படின்ற மாரி தான் இருக்கும். இப்படியே நாட்கள் போகுது. மெல்ல மெல்ல வந்து அசோக் வந்து கிட்டத்தட்ட அந்த பதவி ஏத்துக்கிற நிலைமைக்கு வந்துடுறாரு. அவருக்கு ஒரு பெரிய பார்ட்டி ஏற்பாடு பண்ணி வைக்கிறாங்க. அந்த பார்ட்டில அசோக்குக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருது. சின்ன வயசு. 20 சில்ற வயசுல இருக்கிற ஒருத்தனுக்கு ஹார்ட் அட்டாக்கா? டாக்டர்ஸ் நிறுவனமே ஷாக் ஆகி நிக்குது. அவர் வந்து அடுத்து பதவி ஏத்துக்க முடியல. ஒரு கட்டத்துல அவர வந்து திருப்பி ஒரு அட்டாக்கும் வருது அவருக்கு. ஹார்ட் அட்டாக் வந்த அன்னைக்கு அடுத்த நாள் ஏதோ வந்து தீவிரமா அவர் பேச முயற்சி பண்றப்ப அடுத்து ஒரு மைல்ட் அட்டாக் வந்துருது. இத தொடர்ந்து அவர் வந்து நிறுவனத்துல இருந்து ராஜினாமா பண்ணிட்டு போறாரு. அந்த பதவி காலியா இருக்கு. சோ ஆர்கே வந்து விக்ரம கூப்பிட்டு சொல்றாரு. அந்த பதவிக்கு நீ தகுதியான ஆளா நான் பார்க்கிறேன். 6 மாசம் டைம். நீ வந்து நல்லா உழைச்சா உனக்கு அந்த பதவி கிடைக்கும். இந்த கேப்ல அவர் கிட்டத்தட்ட வந்து மறந்தே போயிடுறாரு. தான் ஒரு எம்பிஏ கிராஜுவேட் இல்ல அப்படிங்கிற விஷயத்த. எல்லாம் நல்லா தான் போய்க்கிட்டு இருக்கு. ஊடால வந்து இந்த ஆர்கேவுடைய பொண்ணு விலாசினி கேரக்டர்லாம் கொண்டுட்டு வந்திருப்பாங்க. பட் தட்ஸ் ஜஸ்ட் சப்போர்ட்டிங் கேரக்டர். விலாசினிய பார்த்த உடனே வந்து நம்ம விக்ரமுக்கு காதல் வந்துரும். பட் விலாசினி இஸ் அ வெரி அதாவது அந்த மாரிலாம் யோசிக்கிற பொண்ணு கிடையாது. அவங்க வந்து இந்த காலத்து இந்த ரிலேஷன்ஷிப் டெர்ம்ஸ் அப்படி இருக்கிற ஒரு பெர்சன். நோ ஃபார் ஜஸ்ட் செக்ஸ் அந்த மாதிரி யோசிக்கிற ஒரு பெர்சன். பட் இவர் வந்து அப்படியே ஆப்போசிட்ல பார்க்கிறப்போ உன்னை திருமணம் செய்து கொண்டு, உன்னை மனைவியாக்கிக் கொண்டு அந்த கேட்டகரி. செட் ஆகல பிரிஞ்செல்லாம் போயிருவாங்க அவங்க. இன்ஃபாக்ட் ரிலேஷன்ஷிப்பே இருந்திருக்காது அடிப்படையில அவங்க 2 பேருக்கும். ஆனா ஒரு சும்மா ஒரு ஃபில்லர் கன்டென்ட் மாரின்னு வச்சுக்கோங்களேன் அது. சோ அதனால வந்து இந்த கதையில வந்து நமக்கு அனுப்பமா, கயாடுலாம் கிடையாது. ஹீரோயின்லாம் கிடையாது நமக்கு இந்த கதையில. இந்த புத்தகத்துல. அடுத்த புத்தகத்துல வருவாங்க. சோ இதெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஒரு நாள் ஈஸ்வரன் வந்து இவர்ட்ட வந்து கேட்கிறாரு. நீங்க எம்பிஏ எங்க முடிச்சதா சொன்னீங்க விக்ரம் அப்படின்னு. ஒரு கம்பெனி ஒரு காலேஜ் பேர சொல்றாரு இவரு. அந்த காலேஜ்ல நான் கால் அடிச்சு கேட்டு பார்த்தேனே! அவங்க அப்படி ஒண்ணும் யாருமே இல்லன்னு சொல்ட்டாங்களே! இல்லங்க. நான் வந்து அந்த லேட்டரல் என்ட்ரி பெர்சன். நீங்க வந்து அப்படி கேட்டுருக்கணும். இல்லங்க நான் அவங்களே அடிச்சு கேட்டேன். அங்கேயும் உங்க பேரே இல்லன்னு சொல்லிட்டாங்க. ஐய்யய்யோ! அப்படியா? இல்லங்க நம்ம வந்து டைரக்டர் கிட்ட அடிச்சு பேசி பார்க்கணும் நம்ம. நான் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டேங்க. இல்லங்கிறாங்க. நான் என்ன பண்ணட்டும் இப்ப? அப்படிங்கிறாரு. அவருக்கு அதிர்ச்சியா இருக்கு. ஐயய்யோ! போச்சுடா! சிக்கிட்டோம் அப்படின்னு. சரி இப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணி இத வந்து இந்த ப்ராப்ளத்த வந்து தற்காலிகமா சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அப்படியா? நான் காலேஜுக்கு போய் விசாரிக்கிறேன் அப்படிங்கிறாரு. சரிங்க நீங்க விசாரிச்சு வைங்க. அப்ப விக்ரமோட நல்ல நேரமோ, கெட்ட நேரமோ 1 வாரம் ஆர்கே ஊர்ல இருக்க மாட்டாரு. ஆக்சுவலி வந்து ஆர்கே இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இந்த மாரி டிகிரி ஃபோர்ஜரி வந்து யாரு பண்ணாங்க அப்படின்னாலுமே வந்து அவங்க உடனடியா என்னுடைய பார்வைக்கு கொண்டு வரப்படணும். நான் உடனே ஆக்ஷன் எடுப்பேன். பிகாஸ் அத மட்டும் அவர் மன்னிக்கவே மாட்டாரு. அடிப்படையில ஆர்கே பொய்கள மன்னிக்க மாட்டாரு. அது வந்து இந்த மாரி உச்சக்கட்ட ஃப்ராட் தனத்தெல்லாம் வாய்ப்பே இல்ல. சரி 1 வாரம் நமக்கு டைம் இருக்கு. ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. என்ன பண்ணன்னு தெரியல அவருக்கு. சரின்ட்டு அவர் ஃபைல்லாம் பார்க்குறப்ப ஈஸ்வரன் வந்து அடுத்து வந்து ஒரு ஒரு டெய்லி வேஜஸ் பிரச்சனைய தீர்க்கிறதுக்காக ஒரு ஊருக்கு போயிடுறாரு. வேற ஒரு ஊருக்கு போயிடுறாரு. கம்பெனியோடைய வேலைக்காக போறாரு. அந்த இடத்துல அவர் போயிருக்கப்ப இவர் வந்து ஃபைல் எடுத்து பார்க்குறாரு. அந்த ஃபைல்ல வந்து ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கு. எல்லாத்தையும் போட்டு கிழிச்சு போட்டுறாரு இவரு. சரி ஏதாச்சும் பண்ணணும். இப்ப என்ன பண்ணி நம்ம தப்பிக்கிறது? ஏன்னா வந்து கிட்டத்தட்ட இந்த 6 மாசத்துல வந்து 5 மாசம் முடிஞ்சு போயிருக்கும். இன்னொரு 1 மாசம் மட்டும் முடிஞ்சு போனா, அசோக் உட்கார வேண்டிய பதவிக்கு நான் வந்துருவேன். நிறுவனத்திலே உயர் பதவிக்கு நான் வந்துருவேன். இந்த சமயத்துல இந்த ஒரு சின்ன பிரச்சனை வந்து என்னுடைய கனவுகளுக்கு தடையா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஈஸ்வரன பார்க்கறதுக்காக போறாரு. கார் எடுத்துட்டு போறாரு. ஈஸ்வரன பார்த்து சரி எல்லா மனிதர்களுக்குமே ஒரு வேலை இருக்கும். ஈஸ்வரனோட வேலை என்னன்னு கேட்டு பார்ப்போம். அவருக்கு மேபி ஒரு பொண்ணு இருக்கலாம், ஒரு பையன் இருக்கலாம். யாரோ ஒருத்தர் இருக்கலாம் அவருக்கு. அவங்களுக்கு வேலை வாங்கி தர்றேன். ஏதாச்சும் ஒண்ணு ஃபினான்ஷியல் சப்போர்ட் எனிதிங் யூ நேம் இட் ஐ கிவ் இட். ஆனா எனக்கு இந்த பிரச்சனையில இருந்து வெளிய வரணும் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரன போய் பார்க்குறாரு. என்னப்பா என்ன சார் நீங்க எங்க? அப்படின்னு இந்த மாதிரி என் டிகிரி விஷயமா பேச வந்தேன். சொல்லுங்க சார் என்ன விஷயம்? நான் அன்னைக்கே பேசி முடிச்சுட்டேனே. நீங்க கண்டுபிடிச்சது கரெக்ட் சார். நான் எம்பி எல்லாம் ஒண்ணும் பண்ணல. அப்படி எப்படிப்பா எ சேர்ந்தீங்க? சார் நான் ஃபோர்ஜரி பண்ணி தான் சார் சேர்ந்தேன். ஃபோர்ஜரி பண்ணியா? ஐய்யய்யோ! அது தப்புப்பா. ஏன் இப்படி பண்ணீங்க? அப்படின்னோனே, இங்க பாருங்க. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. நான் படிச்ச டிகிரிக்கும், நான் பார்த்த வேலைக்கும் சம்மந்தம் இருக்க பாருங்க. நான் எம்பிஏ முடிக்கல. ஆனா அதுக்காக வந்து நான் என்னைக்காவது வேலை பார்க்காம இருந்திருக்கேனா? இந்த 5 மாசம் நான் எவ்வளோ மாடா உழைச்சேன் நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்பயாவது புரிஞ்சுக்கோங்க. டிகிரிக்கும், வேலைக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு. நான் யாரையாவது ஏமாத்துறேன்னா, ஒண்ணும் பண்ணல. நான் கடுமையா தானே உழைச்சேன் அப்படின்னோனே, ஈஸ்வரன் வந்து கேட்பாரு. எப்படி நீங்க ஏமாத்தலன்னு சொல்லுவீங்க? அன்னைக்கு உங்க கூட இன்டர்வியூக்கு வந்தது வந்து 40 எம்பிஏ கேண்டிடேட்ஸ். அந்த 40 கேண்டிடேட்ஸ்ல யார் வேணாலும் உங்க பதவிக்கு தகுதியானவங்களா இருந்திருக்கலாம். ஆனா 40 பேர் இல்லாம, ஒரு எம்பிஏவே முடிக்காத நீங்க வந்து சேர்ந்திருக்கீங்க. இதுவே அவங்களுக்கெல்லாம் இழைக்கப்படுற பெரிய அநீதி இல்லையா? அப்படின்ன உடனே, ஸ்ட்ரெய்ட்டா நம்ம ஆள் விக்ரம் வந்து பாயிண்ட்க்கு வந்துருவாரு. "இவங்க அத்தெல்லாம் நீங்க பேசாதீங்க. என்ன வேணும் உங்களுக்கு?" அப்படின்ன உடனே அவர் வந்து, "இல்ல, இல்ல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். சரி உங்க முடிவு இதுதானா? ஆமா என் முடிவு இதுதான்." சுத்தி முத்தி பார்ப்பாரு. விக்ரம் மனசுக்குள்ள சைத்தான் பேச ஆரம்பிக்கும். தள்ளிருங்க. அவங்க எந்த இடத்துல நின்னுட்டு இருப்பாங்கன்னா, ஒரு வயல் வரப்பு மாரி ஒரு இடத்துல நின்னுட்டு இருப்பாங்க. கீழ வந்து ஃபுல்லா தண்ணி போய்க்கிட்டு இருக்கும். ஒரு ஒரு இடத்துல ஒரு கார்னர்ல நின்னு பேசிட்டு இருப்பாங்க அவங்க. இங்க இருந்து அவர தள்ளி விட்டா யாருக்குமே தெரிய போறது கிடையாது. யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. எட்டி பார்க்க போறதும் கிடையாது. யோசிக்கிறாரு. சுத்தி முத்தி பார்க்குறாரு. விக்ரம்குள்ள இருக்க சைத்தான் வேலை செஞ்சு தள்ளிர்றாரு. ஈஸ்வரன் வந்து கத்துறப்ப, "ரேவதி!
அப்படின்னு கத்திக்கிட்டே சாகுறாரு. ரேவதின்னு கத்துனது வந்து இவருக்கு கேட்கல, விக்ரமுக்கு கேட்கல. இப்படியாக வந்து அவரு வெற்றிகரமா தன்னுடைய பாதையில இருந்த ஒரே ஒரு கல்ல நகர்த்தி வச்சுட்டாரு. ஏதாவது பண்ணணும் இப்ப. சரின்னு ஆஃபீஸுக்கு போயிடுறாரு. எதுவும் நடக்காத மாரி ஆயிடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு தகவல் வருது. இந்த மாரி ஈஸ்வரன் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, இவரும் சேர்ந்து உட்கார்ந்து ஒப்பாரி வச்சு அழுது, "ஐயய்யோ! இப்படி போயிட்டீங்களே!" அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா வந்து ஈஸ்வரனோட வீட்டுக்கு போறாங்க. அவர் வீட்ல ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க பொண்ணு பேரு தான் ரேவதி. அப்ப இவருக்கு ஒரு ஐடியா வருது. இந்த ஈஸ்வரன் பொண்ண வந்து பார்த்த உடனே, நம்ம ஆள் விக்ரமுக்கு வந்து, சரி அப்பாவுக்கு நான் பண்ண தப்புக்கு பிராயச்சித்தமா நான் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு தோணுது. இது அதனால வந்து ஒரு பொண்ண வந்து நான் வேலைக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. இனிஷியலா அவர் வந்து தன் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லலாம் மாட்டாரு. அந்த பொண்ண வேலைக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லி கூப்பிடுவாரு. அந்த பொண்ணு வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அவ்வளதான். அதோட அந்த ஃபர்ஸ்ட் கதை முடியும். இவர் வந்து மனசுல கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனைப்பாரு. அந்த பொண்ணு வந்து வேலைக்கு வர்றேன்னு நெனைக்கும். அந்த பொண்ணு வேலைக்கு வர்றதுக்கு பின்னாடி ஒரு சின்ன இது இருக்கும். அதாவது எங்க அப்பா வந்து தற்கொலை பண்ணிக்கல. எங்க அப்பா யாரோ புடிச்சு தான் தள்ளியிருக்காங்க. எங்க அப்பா அப்பல்லாம் கீழ விழுந்து சாகக்கூடிய ஆள் எல்லாம் கிடையாது. அந்த பொண்ணு அப்படி யோசிக்கும். அதோட முதல் கதை முடியும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். அதாவது இதுல தான் வந்து அந்த 2க்குமே வந்து ஸ்ட்ராங் சிமிலாரிட்டீஸ் அடிக்கும். டிகிரி ஃபார் சரி அந்த எம்டியோட பொண்ணு அந்த மாரி சில சில விஷயங்கள் மட்டும் அடிக்கும். பட் அது வந்து அப்படியே அது கூட ஈக்குவலன்ட் இதுவோ அப்படின்னா அது கிடையாது. பிகாஸ் திஸ் இஸ் த மூவி இஸ் பிட் ஆஃப் ஃபன் மூவி. அதுல வந்து த்ரில்லர் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் எதுவும் இருக்காது. அவர் முடிக்கிறது அவருக்கு மட்டும் தான் த்ரில்லா இருக்கும். நமக்கெல்லாம் பார்க்கும்போது ஜாலியா இருக்கும். ஐ அப்படின்ற மாரி நம்மலாம் சிரிச்சு தான் படம் பார்த்துட்டு இருந்திருப்போம். ஸோ இது வந்து சுஜாதா சார் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப இப்படியே விட்டுட்டாரு. சாரி ஐ ஹேவ் அ கைண்ட் ஆஃப் டெரிபிள் கோல்ட். ஐ ஹோப் நான் பேசுறது புரியுதுன்னு நினைக்கிறேன். இதோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து முடிச்சிருப்பாரு. ஆக்சுவலி இந்த முடிவு வந்து யாருக்குமே பிடிக்கல. இல்ல யாருக்கு தான் பிடிக்கும்னு நான் கேட்கிறேன். இப்படி ஒருத்தன் பொய் பண்ணி ஃப்ராட்ஜெத்தனம் எல்லாத்தையும் பண்ணிட்டு வருவான்னா, நம்ம எப்படி ஏத்துக்க முடியும்? கடுமையான எதிர்ப்பு, கடுமையான எதிர்ப்பு. அவர் வந்து வேற வழியே இல்லாம அவனுக்கு தண்டனை வாங்கி தரணுன்றதுக்காகவே எழுதினது தான் 2வது கதை கலைந்த பொய்கள் அப்படிங்கிறது. கலைந்த பொய்கள்ல ரேவதியோட பெர்ஸ்பெக்டிவ சொல்லியிருப்பாங்க. ரேவதி வந்து யோசிக்கும். அவங்க அப்பா வந்து ரொம்பவே ஜாக்கிரதையான ஒரு மனுஷன். ரேவதிக்கு வந்து அப்பா மட்டும் தான். அப்பா, அத்தை அவ்வளவுதான். ஜாக்கிரதையான ஒரு மனுஷன். ஒரு வீட்ல வந்து ஒரு சாதாரண வெட்டுக்காய் ஏற்பட்டா கூட அதுக்கு போடுறதுக்கு 10 செட் ஆஃப் மருந்து. வழுக்கு விழுந்தா போடுறதுக்கு 10 மருந்து. ஒரு சிப்பு போனா வந்து தலைவலியில ஆரம்பிச்சு பாத வலி வரைக்கும் எல்லாத்துக்கும் 200 மருந்து. வீட்ல ஹீட்டர் சுவிட்ச அமத்துறதுனா கூட அமத்திட்டு, 1 நிமிஷம் கழிச்சு அத போய் தொட்டு பார்த்து, சுடாகிட செயல்ல எல்லாம் முடிஞ்சிருச்சுல அப்படின்னு செக் பண்ணிட்டு வர்ற ஆளு. அப்படி ஒரு மனுஷன் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்னாலோ, இல்ல வந்து வாரி விட்டு விழுந்தாருனாலும் நம்புற மாரியே இல்ல. எங்க அப்பா கொலையில வந்து என்னமோ ஒரு தப்பு இருக்கு. நான் அத கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து இந்த ஆஃபீஸுக்கு வரும். அந்த பொண்ணு படிச்சது பிஎஸ்சி பாட்னி. இது வந்து ஒரு கார்ப்பரேட். கார்ப்பரேட்ல பிஎஸ்சி பாட்னி படிச்ச பொண்ணுக்கு என்ன வேலை இருக்க போகுது? சரின்னு அவர் விக்ரம் ரெக்கமெண்ட் பண்ணதுனால எடுத்துக்கிறாங்க வேலைக்கு. வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. வேலைக்கு அந்த பொண்ணு வருது. முதலாளி விக்ரம் வந்து கார்ல தான் கூட்டு போறாரு. அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு மாரி அசௌகரியமா இருக்கு. இவர் ஏன் நமக்காக இம்புட்டு செய்யணும்? அப்பா அந்த கம்பெனில வேலை பார்த்தவர் தான். இருந்தாலும் அதுக்காக வந்து கம்பெனில இவ்ளோ ஒரு ஹை பொசிஷன்ல இருக்கிற ஒரு மனிதர் வந்து என்னைய பொழுதன்னைக்கும் கார்ல கூட்டு போய் விட்டுக்கிட்டு இருந்தா அது மரியாதையாவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்குது. முதல் நாளே அந்த பொண்ணு வந்து ஆர்கேவெல்லாம் பாக்குது. அந்த பொண்ணு மனசுல இருக்கிறத ஆர்கே கிட்ட சொல்லுது. இந்த மாதிரி நான் வந்து எங்க அப்பா சாவுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. நான் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு. விக்ரம் வந்து ஐயய்யோ! இது என்ன புது வினையா போச்சு அப்படின்னு யோசிச்சு, அதெல்லாம் எப்படிம்மா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னோனே ஆர்கே சொல்லுவாரு. இல்ல. இந்த பொண்ணு ஏதோ கேக்குதுல்ல. பொண்ணு கேட்டா சரியா தான் இருக்கும். எனக்கும் ஈஸ்வரன் வந்து தற்கொலை பண்ணிக்கிற மாரி தெரியல. பிகாஸ் ஈஸ்வரனும் ஆர்கேயும் வந்து ரொம்ப வருஷமாவே ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. எனக்கும் வந்து இந்த பொண்ணு சொல்றதுல ஏதோ ஒரு உண்மை இருக்கும்னு தோணுது. எங்க அப்பா சாகறதுக்கு முன்னாடி பார்த்த கடைசியா பார்த்த எல்லா ஃபைல்ஸும் நான் ஒருக்கா செக் பண்ணி மட்டும் பார்த்துக்கிடுறேன். ஏன்னா, அதுல மேபி ஏதாவது ஒரு க்ளூ இருந்தது அப்படின்னா என்ன பண்றது? அப்படின்னு யோசிச்சு தான் அந்த பொண்ணு சொல்லும். உடனே இவங்களும் வந்து யோசிக்கிறாங்க. சரிம்மா, உன் விருப்பம் போல நீ பண்ணிக்க அப்படிங்கிறாங்க. இந்த டயத்துல அந்த பொண்ணு வந்து அக்கவுண்ட் செக்ஷன்ல அவங்க அப்பாவோட டேபிள போய் பாக்குது. அந்த செக்ஷன்ல அந்த டேபிள் ஆக்சுவலா அது வந்து ஒரு டிஸ்பேட்ச் செக்ஷன் மாரி அது. அந்த டிஸ்பேட்ச் செக்ஷன்ல அவங்க அப்பா ஒரு டேபிள் போட்டுருப்பாங்க. அவங்க அப்பா அந்த வெரிஃபிகேஷன் பண்றது, டெய்லி வித் ப்ராப்ளம் சால்வ் பண்றது நெறைய ரோல்ஸ் எடுத்து பண்ணி வச்சுப்பாரு அவங்க அப்பா. ரொம்பவே ஒரு பொறுப்பான, நாணயமான மனிதர். எல்லாராலயுமே வந்து மதிக்கப்படுற ஒரு மனிதர். பிள்ள போய் நின்ன உடனே எல்லாருமே வந்து சொல்லுவாங்க, "ஓ! அவர் பொண்ணா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி குசு குசுன்னு பேசிப்பாங்க. அந்த பிள்ளை வந்து அங்க உட்கார்ந்து அவங்க அப்பா டேபிள் கிட்ட அழுகும். அங்க வந்து சுந்தரராமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. அவரு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட் மாதிரி. அவர் வந்து இனிஷியல் வந்து ரொம்ப கோல்டா இருப்பாரு. வேலைக்கு வந்தியா? சரி வா உட்காரு. ஓ! பிஎஸ்சி வாக்குனியா? உருப்பிடுச்சு. நீ என்ன பண்ண போற இங்க? சரி டைப்பிங் தெரியுமா? தெரியாது. என்னதான் தெரியும் உனக்கு? கால்குலேட்டர்ல போட தெரியுமா? இல்ல எனக்கு தெரியாது. என்னதாம்மா தெரியும் உனக்கு? ஆக்சுவலி இந்த பொண்ணு இனிஷியலா பண்றத பார்த்தா நமக்கே காண்டாகும். என்னத்த கேட்டாலும் தெரிலன்னா என்னம்மா அப்படின்ற மாரி இருக்கும். அப்பா சாவுல மர்மத்த கண்டுபிடிக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருக்க. ஆனா இன்னொரு ஆஸ்பெக்ட்ல பார்க்குறப்ப இந்த பொண்ணு வந்து ஒரு டிடெக்டிவோ யாரோலாம் கிடையாது. ஒரு சாதாரண குடும்பத்து பொண்ணு. அப்படி ஒரு பொண்ணு அப்படி யோசிக்கிறப்ப நம்ம அப்படித்தானே இருப்போம். நம்ம ஒரு 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 விஷயத்த நம்ம யோசிச்சோம்னா, நம்ம வந்து ஒரு டிடெக்டிவ் ஆங்கிள்ல யோசிச்சுட்டு இருப்போம். அந்த மாரி ஒரு சாதாரண பொண்ணு அப்படிங்கிறப்ப நம்ம வந்து அந்த சில விஷயங்கள நம்ம மன்னிச்சு விட்டுறலாம். சரி பேக் டூ த ஸ்டோரி. ஸோ ரேவதி கிட்ட வந்து சுந்தரராமன் ஒரு சின்ன லெட்டர் குடுப்பாரு.
உங்க அப்பா சாவதுக்கு அப்புறம் வந்து நான் மறுபடியும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு. இந்த பிள்ளைக்கு ரொம்பவே நிம்மதியா இருக்கும். ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிக்கணும் எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு. லேட்டர் ஆன் சுந்தரராமனும் ரேவதியும் பேசிக்கிறப்ப அந்த பொண்ணு சொல்லும். "எங்க அப்பா சாதாரணமா சாகலங்க. ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு." உடனே அவர் சொல்லுவாரு, "சரிம்மா எனக்கு கொஞ்சம் டைம் குடு. ஆனுவல் வேலைலாம் இருக்கு. ஆனுவல் ரிப்போர்ட் முடிக்க வேண்டிய வேலைகள் இருக்கு. நான் அத முடிச்சுட்டு வரேன். ஒரு 5 நாள் டைம் கூட இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து சார்ட் அவுட் பண்ணலாம்." அப்படின்னு சொல்லிட்டு. ஊடால விக்ரம்க்கு பயங்கர எரிச்சலாயிரும். ஏன்னா, ஆர்கே வந்து அந்த பொண்ணுகிட்ட, "சரி உனக்கு என்ன வேணும்னு ஒரு டைப் பண்ணி எடுத்துட்டு வா. நான் உனக்கு அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லுவாரு. "உங்க அப்பா சாகறதுக்கு முன்னாடி என்னென்ன பார்த்தாருன்னு தானே உனக்கு தெரியணும். அது எல்லாத்தையும் நீ எட்டு வா. நான் உனக்கு பார்த்து குடுக்குறேன். என்னென்ன வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிள்ளை அத அத பார்த்தோனே விக்ரம்க்கு வந்து காண்டாயிரும். ஐயோ! என்னடா இது? நான் வந்து யானை வந்து 2 அடுக்கு குழிய தோண்டி, அந்த குழியில இருக்க மண்ண எடுத்து அதுவே அது தலையில போட்டுக்கிட்ட மாரி இருக்கே நம்ம கதை அப்படின்னு சொல்லி யோசிப்பாரு. சரி, எப்படியாவது ஒரு ஒரு சொல்யூஷன நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாரு. அன்னைக்கு நைட் வந்து விக்ரம்க்கு ஒரு பிளான் இருக்கும். ஆஃபீஸுக்கு போய் ஈஸ்வரனுடைய டேபிள்ல ஃபைல்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும். அந்த ஃபைல்ஸ் எல்லாம் தூக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு நைட் போய் பார்க்கிறப்ப அந்த டேபிள்ல அர்த்தராத்திரியில சுந்தரராமன் உட்கார்ந்திருப்பாரு. இந்த ஆள் என்ன பண்றாய்ங்க அப்படின்னு உடனே, இல்லங்க நான் அந்த பொண்ணுக்காக டேபிள ஒழிச்சு குடுத்துட்டு இருந்தேன். டேபிள ஒழிச்சு குடுக்குற நேரமா தான் அர்த்தராத்திரி 12 மணிக்கு வந்து அவன் டேபிள் ஒழிச்சுட்டு இருப்பான். நான் இதெல்லாம் என்னங்க ஆஃபீஸ்ல பியூன் செய்ய வேண்டிய வேலைங்க. நீங்க ஏங்க செய்றீங்க அப்படின்னோனே, இல்ல செய்வோம். அவரு எவ்வளோ பெரிய மனிதர். இதுல கான்ஃபிடென்ஷியலான ஃபைல்ஸ் எல்லாம் நெறைய இருக்கும் இல்லைங்களா? ஏதாவது ஒண்ணு வேற யார் கையிலயாவது மாட்டி ஏன்னா அதுல வந்து அவர் எல்லார பத்தியும் எழுதி வச்சிருப்பாரு. அதாவது அந்த ஒரு ரிப்போர்ட் மாதிரி. இவங்க எப்படி வேலை செய்றாங்க, அவங்க எப்படி வேலை செய்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி நம்ம வந்து நம்மளால வந்து எதுவும் வெளிய போயிறக்கூடாது இல்லைங்களா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. சரி ஓகே. அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். அப்படின்னு சொல்லிட்டு, இவர் வந்து வந்த உடனே சுந்தரராமன் வெளில போயிருவாரு. இவர் வந்து நம்ம விக்ரம் வந்து எல்லா ஃபைல்ஸையும் எடுத்து கொண்டு போய் தன்னுடைய ட்ரால வச்சு பூட்டிருவாரு. முடிஞ்சுச்சு. நாளைக்கு காலையில இத வந்து மொத்தமா நான் ஒழிச்சு கட்டப் போறேன். அப்படின்னு சொல்லி ஒரு பிளானோட வருவாரு. அடுத்த நாள் காலையில என்ன ஆகும்னா, வழக்கம் போல இவரு போய் ரேவதிய பிக்கப் பண்ணுவாரு. ரேவதிக்கும் சுந்தரராமனுக்கும் ஊடால ஒரு சின்ன ஃப்ரெண்ட்லியா ஒரு ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கும். ஒரு வேள உண்மையாவே வந்து சுந்தரராமன் கேர் பண்ணிக்குவாரு. சுந்தரராமனுக்கு வயசு ஜாஸ்தி கிடையாது. 28 தான். ரேவதிக்கு வயசு வந்து 21. ஆனா சுந்தரராமனுக்கு வந்து வீட்ல சிஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. கொஞ்சம் நல்ல மூலக்கார ஆளு. ஆனா கொஞ்சம் அந்த பிரிம் அண்ட் ப்ராப்பரா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்காம அப்படி ஒரு 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 ஷாபியா ஒரு மாரி அன்பிரசன்டபிளா இருக்கிற ஒரு ஆளு. விக்ரம் 24, 25 வயசு ஆனாலும் நல்ல ஸ்மார்ட்டா, நல்லா அப்படி இருக்கிற ஒரு ஆளு. ஏன்னா விக்ரம் வந்து கிட்டத்தட்ட அசோக் இல்ல இல்லைங்களா இப்ப. அசோக் இல்லாததுனால அசோக்கோட இடத்துல அசோக்காவே மாறியிருப்பாரு விக்ரம். அசோக் சொன்ன 7 கட்டளைகள் சொல்லியிருப்பாரு. எப்ப பொய் சொல்லணும், எப்படி பொய் சொல்லணும், யார்ட்ட பொய் சொல்லணும், சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாரி விஷயங்களெல்லாம் வச்சுட்டு, விக்ரம் வந்து ஏறத்தாழ ஒரு 2வது அசோக்காவே செயல்பட்டுட்டு இருப்பாரு. ஆஃபீஸ்ல எல்லாருமே அததான் பேசிப்பாங்க. அடுத்த நாள் வந்து இந்த மாதிரி ரேவதி வந்து எப்படியாவது அந்த ஃபைல்ஸ பார்க்கணும்னு நெனைப்பா. ஆனா ஃபைல்ஸ் எதுவுமே அங்க இருக்காது. எல்லாத்தையும் விக்ரம் தூக்கிட்டு போய் வச்சுட்டாரு. விக்ரம் வந்து அவசரமா அன்னைக்கு ஃப்ளைட்ல பாம்பே போக வேண்டிய வேலை வந்துரும். உடனே இவரால எதுவும் பண்ண முடியாது. எப்படியாவது ஒழிச்சு கட்டலாம்னு தான் சரி இருக்கட்டும் நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. அன்னைக்கு ரேவதி வந்து நேரா போயி விக்ரம்கிட்ட வந்து ஒரு பிஏ இருப்பாங்க. மைத்ரேயி அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு நல்ல பொண்ணு. அந்த பொண்ணுட்ட வந்து கேட்டு எப்படியாச்சும் நான் பார்க்கணும் அது அப்படின்னோனே, அந்த பொண்ணு வந்து சரி வா நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லும். பார்க்குறப்ப 5 டூ டூ லிஸ்ட் எழுதியிருப்பாரு அவங்க அப்பா. அதுல 3வது பாயிண்ட்டா விஎஸ்எம்பிஏ அப்படின்னு எழுதியிருப்பாரு. அந்த 5 பாயிண்ட்ட எடுத்து வச்சுக்கும் அது. அந்த சீட்ட வந்து அப்படியே எடுத்து மறைச்சு வச்சுக்கும். நேரா போய் சுந்தரராமன்ட்ட போயிட்டு ஒரு ஒரு பாயிண்ட்டா சொல்லி டிஸ்கஸ் பண்ணி வச்சுக்கும்போது விஎஸ்எம்பிஏ என்னன்னு யாருக்குமே தெரியாது. சரி ஐய்யயோ! இது என்ன அதாவது இது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. லேட்டர் ஆன் அந்த பொண்ணு வந்து விக்ரம் வந்து வேலையிலருந்து வெளிய வந்துருவாரு. ஐ மீன் வெளியூர் வேலைக்கு போனவரு அத முடிச்சுட்டு வந்துருவாரு. வந்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணு வந்து விக்ரம்ட்ட போய் கேட்கும். இந்த மாதிரி வந்து ஒரு 5 பாயிண்ட் இருக்கு. ஒரு பேப்பர் இருக்கு என்ட்ட. பேப்பரா எங்க இருக்கு? அப்டின்னோனே, இல்ல, இல்ல எங்க அப்பா டேபிள்ல சைட்ல சொருகி இருந்தது. இவரு யோசிப்பாரு, நம்ம தான் எல்லாத்தையும் எடுத்தோமே, அப்புறம் எப்படி சொருகிட்டு நிக்கும்? அப்டின்னோனே, ஆமாங்க நான் பார்த்தேன், எடுத்தேன். தெரிஞ்சிரும். என்னமோ ஒரு தப்பு நடந்திருக்கீங்கன்னு. அவரு இத ஓப்பன் பண்ணி பார்ப்பாரு. ஒரு பேஜ் வந்து கிழிக்கப்பட்ட மாரி இருக்கும் அந்த ஃபைல்ஸ்ல. சரி ரைட் இத பண்ணது யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்டின்னோனே, சரி இந்த பேப்பர நீ எடுத்துட்டு வாங்க நம்ம பார்ப்போம் பாரு. 3வது பாயிண்ட் பிஎஸ்எம்பிஏ அப்டின்ன உடனே அவருக்கு வந்து விக்ரம்க்கு பார்த்தோனே தெரிஞ்சிரும் அது விக்ரம்ஸ் எம்பிஏன்னு. சரி இத பத்தி சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விஎஸ்எம்பி அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆளுங்க அவங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த சண்டைய வந்து எப்படியாச்சும் பேசணும். ஏன்னா விஎஸ்எம்பிஏ வந்து அவர் ஆர்கேட்ட சொல்லணும் அப்படின்னு எழுதியிருப்பாரு. சோ இத வந்து அவங்க வந்து ஆர்கேட்ட எடுத்துட்டு போகணும்னு அவர் நினைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனைய அத்தோட முடிச்சிருவாரு. உடனே இந்த பொண்ணுக்கும் வந்து ஐய்யய்யோ! நம்ம தான் ரொம்ப யோசிச்சிட்டோமோ அப்படி இப்படின்னு இருக்கும். இவர் வந்து இந்த டயத்துல வந்து சுந்தரராமனும், ரேவதியும் வந்து நெறைய பேசிக்கிறது வந்து விக்ரம்க்கு உறுத்தலா இருக்கும். இல்லையே இதுக 2யும் சேர விட்டோம்னா எப்படியும் கண்டுபிடிச்சுருவாங்க. இவங்கள சேரவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுவாரு. ஈவினிங் எல்லாரும் ஆஃபீஸ்ல வெளில போயிருவாங்க. லேடீஸ் ரெஸ்ட் ரூம் போவாரு. ஒரு லிப்ஸ்டிக் எடுப்பாரு. கண்ணாடில வந்து அந்த சுந்தரராமன், ரேவதி அப்படின்னு இணைச்சு ஆபாசமா எழுதி வச்சுருவாரு. அடுத்த நாள் காலைல ஆஃபீஸ்க்கு எல்லாரும் வருவாங்க. பாப்பாங்க. எல்லாம் பார்த்துட்டு ரேவதி உள்ள நுழையிறப்ப எல்லாருமே ரேவதி ஒரு மாரி கேவலமா பாப்பாங்க. சுந்தரராமன் வந்து கிட்ட போய் சுந்தரராமன்ட்ட பேசுறப்ப சுந்தரராமன் ஒரு மாரி டிஸ்டன்ட்டா பேசுவாரு.
மைத்ரேயி கிட்ட போய் என்ன எல்லாரும் இப்படி இருக்காங்க அப்படின்னா, "நீ லேடீஸ் ரெஸ்ட் ரூம் பார்க்கலையா?" அப்படின்னு மைத்ரேயி கேட்கும். "பார்க்கல, போய் பாரு." போய் பார்த்தோனே கொச்ச கொச்சையா எழுதிருக்கும். இப்படி அழுதுகிட்டே விக்ரம் ரூமுக்கு போகும். போய் சார் லேடீஸ் ரெஸ்ட் ரூம் என்னம்மா ரெஸ்ட் ரூம்ல என்னம்மா பிரச்சனை உனக்கு அப்படின்னோடனே சொல்லும். இப்படி எழுதிட்டாங்க. புல்ஷிட் அப்படியா? அப்படிலாம் எவன் எழுதுறது இங்க? இதோ நான் யாருன்னு சொல்லி நான் வந்து இது பண்றேன். அவன வேலைய விட்டு தூக்கணுமா? தூக்குறேனே நான் பண்றேன். நீ ஏம்மா அழுகுற? இதுக்காகன்னு உட்காந்து சுந்தரராமனையும் கூப்பிட்டு பேசுவாரு. என்னங்க இப்படி எழுதி வச்சிருக்காங்கன்னு சுந்தரராமன் சொல்லுவாரு. ஐய்யய்யோ! அது எப்படிங்க இப்படிலாம் எழுத முடியுது? பொருட்ட நான் ஜாஸ்தியா கூட இது பண்ணது கிடையாது. எல்லார்ட்டயும் எப்படி நடந்துக்கிறனோ அந்த மாரி தான் இந்த பொண்ணுட்டயும் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. விக்ரம் சொல்லுவாரு ஜாலியா இருக்கும். இத வச்சு விக்ரம் ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணுவாரு. சுந்தரராமன வந்து மேங்களூர்ல ஒரு பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருவாரு. சுந்தரராமன் கேட்பாரு, "ஏங்க நீங்களும் என்ன சந்தேகப்படுறீங்களா?" "சந்தேகம்லாம் சத்தியமா படலங்க. உங்க வேலைக்கு ஏத்த இடம் அதுதான். இன்னொரு விஷயம் வந்து இப்படி ஒரு ரூமர்ன்னு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் மட்டும் தள்ளி இருக்கு. ஒரு 6 மாசம். அதுக்கப்புறம் திருப்பி உங்கள இதே பிரான்ச்சுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு ப்ரமோஷன் போட்டு ஒரு ஹை பொசிஷன் குடுத்துடுறேன் நானு" அப்படிம்பாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிருவாரு. ரேவதி இங்க வேலை பார்க்க ஆரம்பிப்பாங்க. 5 மாசங்கள் கடந்துரும். இந்த டயத்துல வந்து ரேவதியும் வந்து விக்ரமும் ஓரளவுக்கு க்ளோஸா பேச ஆரம்பிப்பாங்க. சுந்தரராமன் அங்க வேலைக்கு போயிருவாரு. விக்ரம் நிம்மதியா இருப்பாரு. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட எல்லா பிரச்சனைகளும் வந்து ஏறத்தாழ முடிஞ்சிருச்சு அவருக்கு. இனிமே நம்ம நிம்மதியா இருக்கணும். இனிமே மனசுல இருக்க ஒரே ஒரு ஆசை ரேவதிய கட்டிக்கணும். அவர் வந்து ரேவதி கிட்ட வந்து ஒரு பாயிண்ட்ல அத பத்தி கேட்பாரு. என்னம்மா நீ நினைச்சிருக்கணும்னு. இதே சமயத்துல வந்து அவங்க அப்பா செத்து போய் கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிரும். 1 வருஷம் ஆயிருச்சு. இன்னும் வந்து எங்க அப்பா சாவுக்கு யாரு காரணம்னு நான் கண்டுபிடிக்கவே இல்ல. யோசிக்கும் இந்த பிள்ளை. சரி, அதான் விக்ரம்ட்ட திருப்பி பேசுறப்ப விக்ரம் அதேதான் சொல்லுவாரு. "எம்மா அதுதான் ஒரு தற்கொலை. அவர் தவறுதலா விழுந்துட்டாருன்னு 1000 விஷயம் சொல்லி முடிச்சாச்சு. நீ திருப்பி போட்டு போலீஸ் கேஸ், இன்வெஸ்டிகேஷன் நீ திருப்பி திருப்பி இழுத்தனா என்னம்மா பண்ண முடியும்?" அப்படிம்பாரு. "இல்லங்க எங்க அப்பா செத்த இடத்துக்கு ஒரே ஒரு தடவ நான் போய் பார்க்கணும்." விக்ரம் கேட்பாரு. "சரி, உங்க அப்பா செத்த இடத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன். கூட்டிட்டு போயிட்டு வர்றப்ப வந்து நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறியா?" விக்ரம் வந்து முன்னாடியே அவருக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாரு அந்த பொண்ணுக்கு. அப்ப அந்த பொண்ணு இல்லன்னு சொல்லிரும். ம்ஹ்ம். அதனால அத அப்படியே கிடப்புல விட்டுருவாங்க. அத பத்தி பெருசா ஃபோக்கஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு தடவ கேட்பாரு, விட்டுருவாங்க. ஆனா, இந்த டயத்துல வந்து ஸ்ட்ராங்காவே கேட்ட அந்த பிள்ளைய ஸ்ட்ராங்கா உட்கார சொன்னேன். சரி, ஒரே ஒரு தடவ உங்க அப்பா செத்த இடத்த காட்டிட்டு இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறோம் நம்ம. அவ்வளோதான். கிளியர் பிளானோட வருவாரு. அவங்க அப்பா செத்த இடத்துக்கு போவாங்க. போய் நின்னு பாப்பாங்க. பாக்குறப்ப அந்த டயத்துல அந்த பொண்ணு கேட்கும். "நீங்க வந்து எங்க அப்பா நின்ன அந்த இடத்துல ஏறி நிக்க முடியுமா? என்னம்மா விளையாடிட்டு இருக்கியா நீ? எப்படிம்மா நான் ஏறி நிப்பேன்?" "ஏறி நில்லுங்க. நான் வந்து மனிதர் தானே அந்த இடத்துக்கு ஏற முடியுமான்னு நான் பாக்கணும் இல்லைங்களா?" "இல்ல இல்லம்மா அது விபரீத விளையாட்டு. நான் தவறுதலா உள்ள விழுந்தேன்னா என்னத்துக்கு ஆகுறது?" "சரி, நீங்க ஏற வேண்டாம். நானே உங்கள ஏத்தி உள்ள தள்ளி விட்டுர்றேன்" அப்படிங்கும் அந்த பிள்ளை. உள்ளதெல்லாம் புரியா? புல்ஷிட் என்ன பேசுற நீயு? லூசா நீயு? லூசு இல்ல தெளிவா தாங்க பேசுறேன். அப்படின்னோனே சுந்தரராமன் வந்து ஒரு புதரோட கார்னர்ல இருந்து வெளில வருவாரு. எல்லாத்தையும் தெளிவா தாங்க பேசுறோம் நாங்க. என்ன 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 பிளான் பண்ணியிருக்கீங்க? சுந்தரராமன் சொல்ல ஆரம்பிப்பாரு. இவங்க அப்பா இறந்த அன்னைக்கு உன் கார் 750 கிலோமீட்டர்ஸ் ஜாஸ்தியா போயிட்டு வந்திருக்கு. இதையும் நான் அன்னைக்கே கண்டுபிடிச்சுட்டேன். ரெஸ்ட் ரூம்ல எங்க 2 பேரையும் பத்தி சம்மந்தமே இல்லாம எழுதி வைக்கிறதுக்கு யாருக்குமே தேவை கிடையாது. அதுல இருக்கிறது உன் கையெழுத்து தானும் எனக்கு நல்லா தெரியும். நீ ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கன்னு எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. ஆனா அந்த பிஎஸ்எம்பிஏவ எங்களால கண்டுபிடிக்கவே முடியல. பிஎஸ்எம்பிஏன்னோனே சம்மந்தமே இல்லாத 2 பேர் நீ சொல்லியிருக்க. ஆனா அது உண்மை. விக்ரம்ஸ் எம்பிஏ. அந்த சின்ன விஷயத்த நாங்க கிராக் பண்ண எங்களுக்கு டைம் ஆச்சு. பேக்கிரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி பார்க்குறப்ப நீ எம்பிஏவே முடிக்கல. அத சொல்ல வந்து அவங்க அப்பாவ வந்து நீ கொன்றுக்க. இப்ப நாங்க உன்ன கொல்ல வந்திருக்கோம். அப்படின்ன உடனே 2 பேரையும் பார்த்துட்டு விக்ரம் ஓடுவாரு. குறுக்க ஒரு கயிறு இருக்கும். தட்டி விட்டு அடிச்சு அப்படியே பறந்து அவங்க அப்பா எப்படி விழுந்தாரோ அப்படியே உள்ள விழுவாரு. விழுகிறப்ப ரேவதின்னு கத்திட்டே விழுவாரு. அவ்வளோதான். சோ இது வந்து 2வது கதை வந்து முதல் கதைக்கு எப்படியாச்சும் ஒரு ப்ராப்பர் கன்க்ளூஷன் குடுங்க நீங்க. அப்பலாம் நீங்க பண்ண முடியாது சுஜாதா சார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் போட்டு சொன்னதுனால அவர் வந்து எழுதுறது. பட் ஐ திங்க் திஸ் இஸ் அ ஃபிட்டிங் கன்க்ளூஷன் ஃபார் த ஸ்டோரி. அண்ட் இதுல எனக்கு தெரிஞ்ச சிமிலாரிட்டீஸ் வந்து ஒரு சின்ன டிகிரி ஃப்ராட் தான். இப்போ வந்து அந்த டிகிரி ஃப்ராடுங்கிற விஷயம் வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கு அப்படின்றது படம் பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு தெரியும். இப்பல்லாம் வந்து அதுக்கான ஸ்ட்ரிக்ட் லாஸும் இருக்கு. கதை வந்த காலகட்டத்துல அது வந்து பெரிய தப்பு. அது பாவம். அப்பல்லாம் பேக் வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு டிஜிட்டல்லாம் எதுவும் கிடையாது. இப்பல்லாம் நம்ம என்ன காலேஜ்ல நம்ம டிகிரி எனி டிகிரி முடிச்சிருந்தாலும், அந்த காலேஜ்க்கு கால் பண்ணி கேட்டாலோ, அவங்களுடைய போர்ட்டலுக்கு போய் போட்டு பார்த்தாலும் நம்மளோடது தெரிஞ்சிரும். அந்த பாஸ்வேர்ட் லிஸ்ட் எல்லாமே டிஸ்ப்ளே பண்ணியிருப்பாங்க. எல்லாமே போட்டிருப்பாங்க. பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிரும். யாருனாலும் கண்டுபிடிக்கலாம். இல்ல கால் பண்ணி விசாரிக்கலாம். எவ்வளவோ விதங்கள் இருக்கு. இன்னைய காலத்துல செக் பண்றதுக்கு. இன்னைய காலத்துல டிஜிட்டல்ல வந்து தப்பு நடந்துருச்சுன்னு சொல்லவே முடியாது. இவர் வந்து 1 வாரம் சொல்லி டைம் வாங்குன பாரு, இப்பல்லாம் டைம் வாங்க முடியாது. இன்னைக்கெல்லாம் ப்ரூவ் பண்றதுக்கு 1 நாளு. அப்படியே ஆகல அப்படின்னா வேற ஏதாவது ப்ரூஃப் செட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. சோ அந்த டயத்துல இது வந்து ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கா இது வந்து படிக்கிறப்போ ஒரு நல்ல த்ரில்லர். பட் ஐ சஜெஸ்ட் யூ ஸ்கிப் த ஃபர்ஸ்ட் புக். முதல் புத்தகம் படிக்காதீங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா 69 பக்கம், 2வது புத்தகமும் 100 பக்கம் தான். 69 பக்கமும் வந்து பெண்களை எப்படி அப்படி பார்க்கறது, இப்படி பார்க்கறதுன்னு சொல்லியே நம்ம சுஜாதா சார் வந்து நெறைய எழுதியிருப்பாரு. சுஜாதா சார் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அதுல அடல்ட் கன்டென்ட் வந்து ஓரளவு கொஞ்சம் ஜாஸ்தியாவே தான் இருக்கும். சோ வந்து சுஜாதா சார் வந்து அது எப்படி எப்படிலாம் வந்து இதுல இது பண்றாரு அப்படின்றதெல்லாம் எழுதியிருக்கும். சோ ஐ சஜெஸ்ட் யூ டோன்ட் அந்த ஃபர்ஸ்ட் புக் வந்து நீங்க படிக்கணும்னா படிங்க.
இல்லன்னா வேணாம் அப்படிங்கிற மாரி தான் நான் சொல்லுவேன். 2வது புத்தகம் வந்து நீங்க டெஃபினட்டா ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொல்லுவேன். 2வது புத்தகத்தோட ஆரம்பத்துல நீங்க படிச்சீங்கன்னா கூட நல்லா தான் இருக்கும். நான் சொல்றப்போ எந்த அளவுக்கு த்ரில்லர் நரேட்டிவ் இருந்ததுன்னு தெரியல. பட் நீங்க கண்டுபிடிக்க ஒரு சின்ன விஷயம் தான். நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு? அண்ட் நீங்க டிடெக்டிவா இருந்தா முதல்லயே கண்டுபிடிச்சிருப்பாங்க. இவங்கலாம் சாதாரண மனிதர்கள். நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம். ஒரே ஒரு சின்ன டிகிரி ஃப்ளாட் ஒருத்தர் வாழ்க்கையவே எப்படி அழிச்சுச்சுங்கிறது தான் கதை. அண்ட் விக்ரம் டிசர்வ் தட் எண்டிங் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாட். விக்ரம் வந்து ஆரம்பத்துல சொல்லுவாங்க, "விக்ரம் பாத்தியா பேர்லயே ரம் இருக்கு" அப்படின்லாம் சொல்லி பேசுவாங்க ஸ்டார்ட்டிங்ல. ஸோ வாட் டு யூ திங்க் ஆஃப் தீஸ் ஸ்டோரீஸ் வந்து எனக்கு வந்து ஓரளவுக்கு பட் ஸ்ரேதா சாருடைய நிறைய நாவல்கள வாங்கி படமாக்குனாலே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா அவர் தொடாத சப்ஜெக்ட்டே கிடையாது. நம்ம என்ன படம் எடுத்தாலும் நமக்கு வந்து பேக்ட்ராப்ல ஏதாவது ஒரு கதை அவர் அதுல எழுதியிருப்பாரு. வாட் டு யூ திங்க் ஆஃப் திஸ் வீடியோன்னு சொல்லுங்க. ப்ளீஸ் டூ லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க் யூ.